எடுக்கப்பட்டு அந்த குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது போன்ற சம்பவங்கள் எப்போதும் நடக்கக்கூடாது. அதற்கான நடவடிக்கைகள் மிகவும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரா இதுதான் அவங்க அவர்கள் உயர்ந்த இடத்தில் வைத்து கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை ஒரு அடிமை கட்சிகளை போட்டு நடத்தக்கூடிய ஒரு பண்ணையார் மனப்பான்மை தான் இதை நம்ம பார்க்கணும். ஜனநாயகத்தில் எந்த கட்சி யாரோடு சேர வேண்டும் என்பது அந்த கட்சியினுடைய தலைவரும் தொண்டர்களும் எடுக்க வேண்டிய முடிவு. ஒரு பேரியக்கத்தை, ஒரு தேசத்தினுடைய ஒரு பேரியக்கத்தை இப்படி சிறுமைப்படுத்தி பேசுவது சரியான ஒரு விஷயமாக இருக்காது. எந்த கட்சியாக இருந்தாலும் ஜனநாயகத்தில் என் கூட தான் இருக்கணும், என் கூட இருந்தால் நல்ல கட்சி, என்னை விட்டு வெளில போயிட்டா மோசமான கட்சி என்பது சரியானது அல்ல. அனைவருக்கும் நன்றி. மதிப்பிற்குரிய பேரவை தலைவர் அவர்களினுடைய ஆசியோடு இன்றைய தினம் என்னுடைய எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சீபா ஆதித்தனார் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அறிவித்து அவருடைய நினைவை நாங்கள் நெஞ்சில் ஏந்துகிறோம். அவருடைய கல்வி குடும்பத்திற்கு மட்டுமல்ல, ஊடக குடும்பத்திற்கு மட்டுமல்ல, தமிழர்க்கெல்லாம் தந்தை, தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் நினைவை நெஞ்சில் ஏந்துகிறோம். ஒரு திருச்செந்தூரின் கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முத்து எப்படி உலகெல்லாம் பயணித்து ஒளி வீசுகிறதோ அப்படி உலகெல்லாம் ஊடகத்தை கொண்டு போய் சேர்த்தவர், உலகத்தை ஊடகத்தில் காட்டியவர், ஊடக